ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, பாகக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த தொக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறோம். 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. அந்த பருப்போட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இப்போது நான் வந்து பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது நம்ம வந்து பாகக்காவை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ அதை கூட சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெய் எல்லாம் பாகக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெய் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பாகக்காவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வேகட்டும். பாருங்கள், 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டதுக்கப்புறம் அது கூட 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து வத்தல், 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை மசாலா வந்து எல்லா இதுலேயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக விட்டுறலாம். அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கோங்க, அடி வந்து பிடிச்சிடக்கூடாது. ஸோ அப்பப்போ வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது எந்த அளவுக்கு தொக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புளி வந்து கரைச்சி வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த புளி கரைசலை வந்து நம்ம இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். புளி கரைசலை வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பாகக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.